வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நேயர்கள்லாம் சொல்றாங்க நாங்கள் வந்து ரம்மி ஆடுக்கு வந்து விளம்பரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அது எங்கள் கையில் எதுவுமே இல்லை. யூடியூப் கையில் மட்டும்தான் அந்த ரம்மி ஆடோட விளம்பரம் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு அதுக்குள்ளே யாரும் மக்கள்லாம் போக வேணான்றத ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தற்போது முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதல்வர் இருப்பதால் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு ஆபத்து என்பதை நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அஸ்ஸாம் மாநிலத்தில் மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த ஒயர் இணையதளத்தின் ஆசிரியர் திரு சித்தார்த் வரதராஜன் மற்றும் திரு கரண் தாப்பர் ஆகிய இருவர் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அவர்கள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் பத்திரிகையாளர்கள் மீது தேச துரோக வழக்கு, அவங்களோட ரிப்போர்ட்டிங்காக தேச துரோக வழக்கு போடலாமா இல்லையான்ற விஷயத்தை நாங்கள் விசாரிக்கிறோம், இந்த எஃப்ஐஆரில் இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது. அதே டேட்டில் இன்னொரு எஃப்ஐஆர் போட்டு திருப்பி சம்மன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே இது பத்திரிகையாளர் அமைப்புகள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவித்தது. பத்திரிகை சுதந்திரத்தை விரும்புபவர்கள், பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பவர்கள் கண்டனம் தெரிவிப்பதில் அர்த்தம் இருக்கிறது. பத்திரிகையாளர்லாம் பிடிச்சி கஞ்சா கேஸும் குண்டாசும் போட்டுக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி கண்டிக்கலாம்? அதை ஏதாவது பண்ணால் நம்ம கண்டிச்சானா சிரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு உணர்வு இவருக்கு துளியும் இல்லை. ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தாங்கன்னா உடனே போடுன்னு சொல்லிடுறது. என் மீது 2 குண்டர் சட்டம், வாராகி மீது 2 குண்டர் சட்டம், இன்னும் ஏகப்பட்ட பேர் மீது வழக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் காவல்துறையால் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். இன்றைக்கி வரைக்கும் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சம்மன் கொடுத்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. குண்டாஸில் போட்டிருக்கிறது இவரோட கவர்மெண்ட்டு. நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் என்பதை புரிந்து கொள்வது. சார், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்துட்டு இப்போ தொடர்ந்து வந்து தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க இந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர் திட்டத்தை. இப்போ இன்னும் ஒரு மிச்சம் ஒரு 3 மண்டலம் 4 மண்டலங்கள் சம்திங் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ 2 மண்டலங்களுக்கு வந்துட்டு டெண்டர் விடுறதுக்காக தொகையெல்லாம் ஒதுக்கப்பட்டுருச்சு 1200 கோடி. ஆனால் இப்போ வந்துட்டு தேர்தல் வரனால நிறுத்தி வைக்கப்படுறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு. பயந்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம், ஊழியர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இதற்கு நடுவே இப்போது ஒரு அண்மை செய்தியாக தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் நடத்திய 2 மண்டலங்களை தனியார்மயப்படுத்தியதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அல்லவா? அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களோடு பேசி இந்த விஷயத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று பொதுவான ஒரு தீர்ப்பை இப்போது வழங்கியிருக்கிறது. அந்த முடிவில் அவர்கள் ஏற்கனவே அதாவது என்ன சேலஞ்ச் பண்ணினாங்கன்னா, அந்த 2 மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்ததை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். மாநகராட்சி நீங்கள் இந்த ஊழியர்களோடு போய் பேசுங்க என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. இதற்கு நடுவே மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டம் இன்னும் தொடர்கிறது. அவர்களை எந்த இடத்திலும் அமர்ந்து போராட்டம் நடத்த அனுமதிக்காமல் காவல்துறை விரட்டி கொண்டிருக்கிறது. 2 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்க வேண்டும். அதில் மாநகராட்சி சார்பாகவும் ஆட்கள் வரவில்லை. அங்கேயும் தனியார்மயப்படுத்திட்டாங்க போல இருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் ஆட்கள் வரவில்லை, அந்த தனியார் நிறுவனம் சார்பாகவும் ஆட்கள் வரவில்லை. அவர்களுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் கொடுப்பது போல 750 ரூபாய் எங்களுக்கு கூலி வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அது தொடர்பாக தான், ஊதிய உயர்வுக்காகத்தான் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதுலேயும் தீர்வு எட்டப்படலை. அந்த ஊழியர்களும் இன்னும் போராட்டம் தொடர்கிறது. இது ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது போராட்டம் பண்ண தூய்மை பணியாளருக்கு ஒரு வெற்றியாக தானே சார்? நிச்சயமாக வெற்றியை தான் பார்க்கணும். வெற்றி பொதுமக்களின் வெற்றி, எதிர்க்கட்சிகளின் வெற்றியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இல்லைன்னா இந்நேரம் முடிச்சு இதுலேயும் வந்து ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டு நேரம் சொல்லியிருப்பாங்க. அது டெண்டர்லாம் விடப்பட்டும் இந்த முடிவை தள்ளி வைத்திருப்பது என்பது உண்மையிலே அந்த ஊழியர்களுக்கு கிடைத்த வெற்றி, மக்களுக்கு கிடைத்த வெற்றி, ஊடகங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் இதை பார்க்க வேண்டும். அண்ணனுக்கு கமிஷன் போச்சு, என் நண்பனுக்கு. இப்போ ராம்கியில் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்கணும். Zone 5 Zone 6 வந்து பிரைவேட் ஆக்குனது தான். அது முடிஞ்சு அது அக்ரிமெண்ட் சைன்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்னாலே நம்ப முடியல. அப்படி ஒரு மசோதாவை மக்களவையில் நிறைவேற்ற போகிறாங்க. அதாவது முதல்வர் இல்லை அமைச்சர்கள், பிரதமர் அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றவியல் வழக்குகள் இருந்துச்சு, இல்லை அவங்க மீது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவர்களை பதவி நீக்கம் பண்ண போகிறதா ஒரு மக்களவையில் ஒரு 3 மசோதாக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணுறதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் தானாகவே அவர்களுடைய பதவியை ரத்து செய்யப்படும். ரைட்டா? இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்ல, அது தானாகவே அவரோட பதவி 31ஆம் தேதி தானாகவே அவரோட பதவி போயிடும். இது பிரதமருக்கும் இது மாதிரி பதவி போயிடும். நல்ல மசோதா அது. சும்மா சொல்லு, பார்க்குறப்ப நல்லா தான் சார். ரைட்டு. அப்படி தான் பார்க்குறதுக்கு ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ மாநிலத்தோட காவல்துறை யாருக்கு கீழே செயல்படுது? முதல்வருக்கு கீழே. அந்த மாநில காவல்துறை முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்யுமா? செய்யாது. அப்போ யார் வழக்கு பதிவு செய்ய முடியும்? மத்திய அரசு பதிவு செய்ய முடியும். அப்போது மத்திய அரசு அவங்களுக்கு பிடிக்காத மாநிலத்தோட முதலமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டு பதவி நீக்கம் பண்ண முடியுமா?
பொய் வழக்காகவும் இருக்கலாம் இல்லையா? நமது நீதித்துறையின் நீதி பரிபாலனத்தின் அடிநாதம் என்னவென்றால் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. ஒரு நீதிமன்றத்தால் இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வரும் வரை அவர் நிரபராதி. ரைட்டா? இப்போது கூட திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி தான். குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அதுக்காக அவர் குற்றவாளின்ட்டு அவர் நாளைக்கு நீதிமன்றத்தில் விடுதலை கூட ஆகலாம். சரி, பிரதமர் மேலே யார் வழக்கு பதிவு பண்ணுவா? மத்திய அரசு. மத்திய குடியரசுத் தலைவர் ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, யாரும் பண்ண மாட்டாங்க. பிரதமர் மேலே யார் பண்ணுவா? சரி, இப்போது ராஜஸ்தானில் பிஜேபி ஆட்சி நடக்குது. ராஜஸ்தான் முதல்வர் மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. கர்நாடகாவை எடுத்துக்குவோம். சித்தராமையா மீது காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. சித்தராமையா மீது அவரது மனைவி பேரில் நிலம் வாங்கினார் என்று ஏற்கனவே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீதிமன்றம் ரத்து செஞ்சதுனால தப்பிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த சித்தராமையா தூக்கி உள்ளே வச்சா பதவி போயிடுமா 30 நாளில்? இப்போ சரியான சட்டமா அது? ஆனால் பதவி அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் பதவி வச்சுக்கலாம். வந்தால் தானே. செந்தில் பாலாஜி எத்தனை நாள் கழிச்சு வந்தார்? 1.5 வருஷம். அவர் சிறையிலேருந்து வெளியில் வர்றாங்கன்னு வச்சுக்க, சேரை விட்டு எந்திரிச்சு 10 நிமிஷத்தில் சேரில் வேற வேணா விட்டு உட்காந்துருவான். உட்காந்து எந்திரிப்பானா? அப்போ இது நான் எப்படி இது நல்ல சட்டமாக இருக்க முடியும்? பதவி ருசி கண்டாங்களா? அதுலேருந்து வெளியே பதவி ருசி கண்டுட்டாங்க. வருவா சசிகலா வெளியே இருக்கும் வரை ராஜமாதா சின்னம்மா சின்னம்மா என்றார்கள். ஜெயிலுக்கு போனோன்னு என்னாச்சு? அவங்களே கட்சி விட்டு நீக்கிறாங்களா? இப்போ எப்படி இது நல்ல சட்டமாக இருக்கும்? அதனால் மேலோட்டமாக ஒரு நீ ஜேர்னலிஸ்டாக போகிற டீப்பாக எல்லாத்தையும் எல்லா கோணத்திலிருந்து இதை பார்க்கணும். ரைட்டா? இன்னொன்று, இது நிறைவேறுகிறதா இல்லையா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் அரசியலமைப்பு சாசனத்தில் திருத்தம் செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சாசனத்தில் திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். ஏற்கனவே இது மைனாரிட்டி கவர்மெண்ட். இது நிறைவேறாதுன்றது தெரிஞ்சே கொண்டு வராங்க. இதுக்குன்னா இந்த ஓட்டு திருடின மேட்டர்லாம் மாட்டிக்கிட்டு சந்தி சிரிக்கின்றதுனால இது கொண்டு வந்து அங்கிட்ட எல்லோரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க என்று பிஜேபி இதை செய்கிறது என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓட்டு மேட்டரில் வகத்தொகை தெரியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அதற்காகத்தான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ ஏற்கனவே 2 மாநில முதலமைச்சர்களை கைது செய்திருக்கிறதா பிஜேபி? அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறதா? எந்த மாநிலம்? டெல்லி சார். டெல்லி. இன்னொன்று ஜார்க்கண்ட். ஷிபு சோரன். பதவியில் இருந்த முதலமைச்சர்களை கைது செய்தார்கள். கேஜ்ரிவாலை கைது செய்தார்கள். இப்போ கேஜ்ரிவால் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சா? நிரூபிக்கப்படல. கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் கேஜ்ரிவாலை கைது பண்ணாங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த கேஸ் என்னாச்சு? கடப்பில் போடப்பட்டுச்சு. அவ்வளோதான் இல்லையா? இதற்காகத்தான் இது கொண்டு வரப்படுகிறது. இது எதுக்குன்னா, ஒவ்வொரு முறையும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்கள கொண்டு போய் ஒரு ரிசார்ட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு சரக்குலாம் வாங்கி கொடுத்து பில்லு ஏகப்பட்டது போகுது. எஃபர்ட் வர அதிகம். எஃபர்ட் ரொம்ப கஷ்டம். திடீர்னு எவனாவது ஒருத்தன் ஓடிடுறான். அந்த பிஜேபி ஆளும் மாநிலங்களாக பார்த்து கொண்டு போய் ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ணி ஒவ்வொருத்தனையும் பஸ்ஸில் சொகுசு பேருந்துகளில் அழைத்து சென்று ஃபார்ம் ஹவுஸு வாடகை எடுத்து இவ்வளோ கஷ்டம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்னொன்று சார், அவங்கள அதாவது முதல்வரை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்கன்னா இவங்க நினைக்கிற ஒரு ஆளை வந்துட்டு அழகாக பதவி வச்சுட்டு இவங்க ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதானே ஈஸி. இப்போவே சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருப்பவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யலாம். கரெக்டாக? திமுக அமைச்சர்கள் மீது மட்டுமா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இருக்குது சார். இருக்குல்ல. யார் வீட்டுக்கு இடி போயிருக்கு? திமுக. ஏடிஎம்கே வீட்டில் யாருக்காவது போனாங்களா இடி? போகல. யார் வீட்டுக்கு போகுது? ஐ பெரியசாமி, ஆகாஷ் பாஸ்கரன். திமுக பக்கம் தானே போகுது. இது சரியா? போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு நிலுவையில் இருந்தால் இடி உள்ளே வரலன்னா எல்லாத்துலேயும் நீ உள்ளே வரணுமா இல்லையா? உங்க கூட கூட்டணி வச்சிட்டாங்கன்னா அந்த போய்ட்டு திரும்புறதே இல்லை. இது உங்கள் கூட கூட்டணி வைக்கலன்றதுக்காக இங்கே போய் இப்போ இவங்களையும் பணியை வச்சிட்டிங்க. அப்படி லேசாக குனிய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சரியாக இருக்கும்? இன்னொன்று, இந்த சட்டத்துக்கான அவசியம் என்ன? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் இல்லையா? அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அப்போ அவர் வானப்பா அவர் தான் ஜெயிலில் இருக்கார், நாங்கள் வேறு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அவங்க தேர்ந்தெடுத்துட்டு போட்டு நீ ஏன் பதவி நீக்கம் பண்ணுற? இன்னொன்று, 30 நாள் சிறையில் இருந்துட்டா இருக்கிறாருன்னா 30 நாள் சிறையில் இருந்துக்கிட்டா ஃபைல் கையெழுத்து போடுவார். யாராவது ஒருத்தர் அடிஷனல் ஜட்ஜாக இருப்பாங்கல்ல. அப்படியே ரொம்ப ஒரு நேர்மையாளர்கள் போல் பிரதமர் கைது செய்யப்பட்டாலும் பிரதமர் யார் கைது செய்வார்? 24 மக்களவைத் தேர்தலா இல்லை அதற்கு முன்பு நடந்த ஏதோ ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலா என்று தெரியவில்லை. அசோக் லவாசா என்ற ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார். அவருக்கு எது கிறுக்கு பிடிச்சி போச்சு, நேர்மையாக நம்ம செயல்படலான்ட்டு முடிவெடுத்து பிரதமர் வந்த ஹெலிகாப்டரை சோதனையிட வேண்டும் என்று உத்தரவிட்டார். சோதனைலாம் முடிஞ்சு அவர் பொண்ணு மேலே இன்கம் டேக்ஸ் கேஸை போட்டு, ஒரு பொண்ணு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு, இன்கம் டேக்ஸ் கேஸை போட்டு அல்லக்கழிச்சு கம்பெனியெல்லாம் சீல் வச்சு அந்த வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு ஹெலிகாப்டரை சோதனை பண்ணதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா சார் ஹெலிகாப்டரில்? ஒன்றும் இல்லை இருக்கும். பட் எல்லாரும் வண்டியும் சோதனை பண்ணுறீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் வண்டியை சோதனை பண்ணுறீங்களா? தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தானே எல்லா அதிகாரமும். ஏன் சோதனை பண்ணக்கூடாது? அதனால பண்ணார். ஓஹோ, ஜி வண்டியை சோதனை பண்ணுறியா? நீ இருந்தால் தானே
எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில். அசோக் லவாசா ஒரு பொண்ணு கம்பெனியில் ஐடி ரெய்டு நடத்தி இதில் பிரதமர் மேலே வழக்கு போடுவாங்களா, கைது செய்வாங்களா, இல்லை நம்புற மாதிரி இருக்கா? அதெல்லாம் எதுவும் சிந்திச்சிடக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணுறது. மெயினாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இவங்க இந்த ஓட்டு மேட்டரில் சரியாக மாட்டிகிட்டு இருக்காங்க. பிஜேபி பதிலே சொல்ல முடியல. ஆமாம், பதிலே சொல்ல முடியல. கர்நாடக மாநிலத்தில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் பேப்பர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து இவ்வளோ இருக்குது குடியான்னு சொன்னால் தேர்தல் ஆணையர் என்னன்னு சொல்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வச்சா பெண்களோட ப்ரைவசி பாதிக்கப்படும். இதில் ஓட்டு போடுற இடத்துல என்னையா ப்ரைவசி? அது என்ன இந்த பெரிய துணி கடைகள்லாம் இருக்கக்கூடிய ட்ரையல் ரூம் அது? அந்த ஃபுட்டேஜாக கேட்டாங்க. எல்லாரும் போய் வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க. யோ, அந்த ஃபுட்டேஜ் எங்கேயான்னு கேட்டால் வைக்க இடம் இல்லை. அதுக்கு பதிலே சொல்ல முடியல. சிசிடிவி கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னொன்று மோடியை எதிர்த்து பேசுகிறாரு. அந்த மோடி பேசுகிறதே தப்புன்றார். எப்படிங்க வீட்டு நம்பர் 0ன்ட்டு வருதுன்னு கேட்டால், வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 0 நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்கிறாரு. மோடி தான் இந்தியாவில் வீடு இல்லாதவர்களே இல்லை என்று 2022 வீடு இல்லாதவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் எப்படி வீடு இல்லாதவன் இருப்பான்? இன்சல்ட் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் அவர். சரி, வீடு இல்லாதவங்க ரைட்டு, அது ஒத்துக்கலாம். ABCDEFGன்ட்டு அப்பா பேர் வச்சுக்கிட்டு ஒரு 10,000 பேர் 8,000 பேர் இருக்காங்களே, அதுக்கு நான் கணக்கு. பீர் கம்பெனியில் எப்படி 80 பேர் இருப்பாங்க? பேர் இல்லாதவங்க போல சார். ஸோ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. 2/3 மெஜாரிட்டி இல்லை, ராஜ்யசபாலையும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ இது அங்கே அந்த ஓட்சோரியிலேருந்து இது பேசுபொருள் ஆக வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா இங்கே இந்த பீகார் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் எடுத்திருக்கிறதுனால 60 லட்சம் வாக்காளர்களோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்ட பிறகு இருக்கிற பட்டியலை போய் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, நேற்று 8,000 சொன்னேன்ல, ஒரு 2-3 வீட்டில் 8,000 சொன்னேன்ல, 80,000. 3 வீட்டில் 80,000 ஓட்டு புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இப்போ உனக்கு இப்போ 18 வயசு ஆனவுடனே என் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் சேருங்க, எனக்கு நேற்று தான் 18 வயசு முடிஞ்சிச்சுன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்கலாம்ல. அது முதல் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்களுக்காக தான் அந்த ஃபார்மே வச்சுருக்கு. அதில் புதுசாக என் பேரை சேருங்கன்னு முதல் முறையாக நான் இப்போ தான் வாக்களிக்க போகிறேன், என் பேரை சேருங்க என்று சொல்பவர்களோட வயதெல்லாம் பார்த்தா 65, 67. அதுக்காக தான் இதை கொண்டு வர்றாங்க. அதனால் பார்த்த உடனே பார்த்தா ஐயோ ஊழல்லாம் ஒடிக்க போகிறார் போல இருக்குது. அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட கூடாது சார். இன்னொன்று சார், அதாவது இந்த இப்போ மத்தியில் பாஜக ஆளுறாங்க, அது அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு காங்கிரஸ் கூட ஆளலாம். அப்படி இருக்கப்ப இதை காங்கிரஸ் பண்ணாங்கன்னா இவங்க ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்கல்ல சார்? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்களா? காங்கிரஸ் முக்து பாரத்னு ஏற்கனவே சொன்னாங்களா? காங்கிரஸ்ன்ற கட்சியே இல்லாமல் பண்ணிட்டா நீ எப்படி ஜெயிச்சு நீ ஆட்சிக்கு வருவ? இந்த பதவியிலிருந்து இறங்குகிற எண்ணமே இவர்களுக்கு கிடையாது. ஒன்ஸ் இறங்கிட்டாங்கன்னா இந்த 10-12 வருஷத்தில் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தா எங்கே போய் முடியும்? இவங்களுக்கு பதவியை விட்டு இறங்கும். அதானி மேட்டரை எடுத்தாலே போச்சு, முடிஞ்சா? அமெரிக்காவிலிருந்து அதானி மீதான விசாரணைக்கு சம்மன் கொடுங்கள் என்றால் அதானியை காணவில்லை, நாங்கள் இன்னும் சம்மன் கொடுக்கவில்லை என்று இந்திய அரசு 7 மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கிறது. எப்படி வர விடுவாங்க? எல்லாம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாபரி மசூதி, ராம ஜென்மபூமின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க எப்போ பார்த்தாலும் கோயில் கீழன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்ன ஓட்டு போடுறது, நாங்களே வாக்காளர்களை சேர்த்து நாங்களே பண்ணிக்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துட்டாங்களா? அவ்வளோதான். இவங்களுக்கு நம்ம ஆட்சியை விட்டு போக போகிறோன்ற எண்ணமே துளியும் கிடையாது. இவ்வளவு நாள் ஆண்ட கட்சிகள் எல்லாம், காங்கிரஸ் கட்சி தான் பெரும்பாலான ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி சில ஆண்டுகள் நடந்திருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த இராணுவம், நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் அரசியலை தாண்டி வச்சு பார்ப்பாங்க. எல்லாரும் வாஜ்பாய் தான் அணுகுண்டு சோதனை நடத்தினார் போக்கரானில் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அதற்கான எல்லா வேலைகளையும் செய்தது நரசிம்மராவ். அண்டு இந்த நரசிம்மராவ் முடிஞ்ச பிறகு சந்திரசேகர் கொஞ்ச நாள், அதற்கு முன்போ பின்போ, சந்திரசேகர் கொஞ்ச நாள் பிரதமராக இருக்கும்போது சோதனைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. சோதனைகளை நடத்துங்கள் என்று சொல்லும்போது, இல்லை நான் டெம்பரரி கவர்மெண்ட்டு வேண்டாம் என்று சொல்லி அதுக்கு பிறகு தான் நரசிம்மராவ் வருகிறார் என்று நினைக்கிறேன். ஆமாம், சந்திரசேகர் பிறகு தான் நரசிம்மராவ் வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு 99 வாஜ்பாய் அவர்கள், 99 அதுக்கு முன்னாடியே 98 13 மாத கால ஆட்சியில் நடத்தினாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற அது பெண் அதிகாரிகள் எல்லாம் போய் கோன் பனேகா குரோர்பதியில் போய் உட்காந்து பேச சொல்கிறாங்க. அங்கே போய் அமிதாப் பச்சன் போய் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எப்படி ஃப்ளைட்டுக்கு பிளான்லாம் பண்ணோம் தெரியுமான்ட்டு. கேள்விப்பட்டுக்கேங்கண்ணா, இது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது எலெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி சலங்கை கட்டி ஆடி இருப்பார் தெரியுங்களா? இன்னொன்று, இப்படிலாம் நீ உன்ன மாதிரி ஆட்கள்லாம் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் ஒரு ஸ்டேஜில் தேர்தலே கிடையாது. ஒரே நாடு எதற்கு தேர்தல்? அடுத்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு.
அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த சட்டம்லாம் ரொம்ப ஆபத்தான சட்டம். இன்னொன்று, அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? ஆளுநர். ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் போச்சுன்னா அப்புறம் ஸ்டேட்டில் எதுக்குப்பா கவர்மெண்ட்டு? யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி மாதிரி ஆகிடணும் எல்லா ஸ்டேட்டும். இப்போவே ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கக்கூடாது, அது மாநில சுயாட்சிகள் மாநில உரிமைகளில் தலையிடுவதுன்றது தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். நீ கவர்னர் பதவி நீக்கம் பண்ணலான்னு போனோன்னா இவர் இந்த ஆர்.என். ரவி மாதிரி ஒரு கவர்னர் வந்து உட்கார்ந்தாருன்னா என்ன ஆகும்? அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அது அப்புறம் எதுக்கு சார் மக்கள் ஓட்டு போட்டு முதல்வர் தேர்ந்தெடுக்கும்? எதுக்கு? அதுக்கு தான் இப்போ நீ கரெக்டாக கேட்டல, எதுக்கு தேர்தல் நடத்திட்டு சொல்லு? எல்லா மாநிலத்திலும் கவர்னர் தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கே தேர்தல் விடு? ரொம்ப ஆபத்து. இதுக்காக சுதந்திரம் வாங்கினா இதுக்கு பிரிட்டிஷ்காரன் கீழே இருந்துட்டு போகலாமே, அவனாவது ஓரளவுக்கு வச்சுருந்துருப்பான். ரொம்ப டேஞ்சரு. விடமாட்டாங்க அவ்வளோ ஈஸியெல்லாம். இந்தியா இதெல்லாம் அனுமதிச்சுட்டு இந்தியா வேடிக்கை பார்க்காது, எதிர்க்கட்சிகள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள், பார்த்துக்கொள்ளும். சார் இப்போ ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தவறு இருந்தாலும் அதுக்கான ஃபைன் அப்படின்னு போடாமல் வண்டிகள் எல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சிறு தவறுனா 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். அப்படி இல்லாமல் வாகனங்களே முடக்கிறாங்க. முடக்கிட்டு அதுக்கு அதிகமாக காசு கொடு, இல்லாட்டி உன் வாகனத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சார். ஜிஎஸ்டியை செயல்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு சமமாகவும் மத்திய அரசுக்கு சமமாகவும் இருக்கிறது. 2 துறைகளும் 2 அரசுகளுமே கொள்ளையடிக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. மத்திய அரசு அதிகாரிகள் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் அடிக்கும் கொள்ளை நினைத்து பார்க்க முடியாத கொள்ளை. குறிப்பாக ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அடிக்கும் கொள்ளை ஏன் இப்படி இந்த 4 ஆண்டுகளில் அதிகமானது என்றால், வழக்கமாக இந்த அதிகாரிகள்லாம் சிபிஐ பார்த்து பயப்படுவாங்க. சிபிஐயும் வருஷத்துக்கு யாராவது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சோடனே எல்லாருக்கும் சிபிஐ நம்மளை கண்காணிக்குதுன்ற அச்சம் இருக்கும். இவர் தான் பாசிச பாஜக எதுக்குவராச்சே. அதனால் 21 ஆட்சிக்கு வந்ததும் சிபிஐ வழக்கு தொடரும் அனுமதியை தமிழ்நாடு அரசு ரத்து செய்து விட்டது. இப்போது இங்கே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் 5 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாருன்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா நீங்கள் போய் சிபிஐயில் கொடுத்தோன்னா அங்கே போய் பிடிப்பாங்கல்ல. இப்போ அவர் கேட்குறாருன்ட்டு நீங்கள் போய் சிபிஐக்கு புகார் அளித்தாலும் சிபிஐயால் வழக்கு பதிவு செய்ய முடியாது. சிபிஐ நாங்கள் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுக்கிறோன்னா மாநில அரசை அனுமதி கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வருமான வரித்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியம் வந்துடுச்சு. வசூலை குவிக்கிறாங்க. இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாடு ஜிஎஸ்டியை பற்றியது. தமிழ்நாடு வணிக வரித்துறை தான் இந்த ஜிஎஸ்டியை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் இருக்கீங்க, ரைட்டா? அமெரிக்காவுக்கோ வியட்நாமுக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு நீங்கள் உங்களது பொருளை ப்ராடக்டை நீங்கள் அனுப்புகிறீங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போட்டு உள்ளே உங்கள் வண்டி போய் ஏற்றிடணும், கண்டெய்னரில் ஏற்றிடணும், ரைட்டா? இன்றைக்கி நைட்டு திருநெல்வேலியிலேருந்து சென்னை துறைமுகத்தை நோக்கி உங்கள் வண்டி வந்துகிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி அதிகாரிங்க ஒரு டோலன் எடுத்து சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். இன்னொன்று சார், ஜிஎஸ்டி வந்து இப்போதான் வந்த சட்டம் அப்படின்றதுனால இப்போதான் அது எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் தெளிவான புரிதல் நிறைய பேருக்கு இல்ல. சாதாரண கிளரிக்கல் எரர், டைப்போகிராஃபிக்கல் எரர் கூட இருக்கலாம், கண்டுபிடிக்க முடியும். அது அப்டேட் ஆயிட்டே இருக்கு சார் அந்த ஜிஎஸ்டி. அது கண்டுபிடிச்சிட்டு இந்த தவறுக்கு ஒரு அபராதம் போட்டலாம். என்ன பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, லாரியை சீஸ் பண்ணுறோம். லாரியை சீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. லாரியை சீஸ் பண்ணுறோன்னு. லாரி சீஸ் ஆச்சுன்னா ஒரு நாள் உங்கள் லாரி, ஒரு நாள் இல்லை 10 மணி நேரம் உங்கள் லாரி இங்கே நின்றுச்சுன்னா துறைமுகத்தில் உங்கள் சரக்கு போய் சேராது. துறைமுகத்துக்கு போய் சேரலைன்னா துறைமுகத்துலேருந்து கண்டெய்னருக்கு போகாது. கண்டெய்னரில் ஏறலைன்னா நீங்கள் வியட்நாமுக்கோ அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ நீங்கள் சொன்ன தேதியில் உங்களுடைய பொருளை அங்கே அனுப்ப முடியாது. நீங்கள் சொன்ன தேதியில் ஆர்டரை ஹானர் பண்ணனா அவன் உங்களை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஒருத்தன்ட்டு கொடுத்துருவான். தொழில் எந்த அளவுக்கு நஷ்டமாகும். அடுத்த வாட்டி வரவே வராது அந்த ஆர்டர். அவ்வளோதான். நீ ஹானர் பண்ணல, உனக்கு அவன் 100 டீலர் இருக்கான்ப்பா, உனக்கு எதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்? அப்போ இந்த நேரத்தில் ஐயோ நம்ம வண்டி மாட்டிக்கிச்சேன்ட்டு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் இந்த தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். இதில் சென்ட்ரல் ஜிஎஸ்டியை பற்றி இன்னும் நான் விரிவாக தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். பெரிய கொள்ளக்காரங்க தகவல்கள் எடுத்துக்கிட்டு நான் பேசுகிறேன். ஸ்டேட்டு ஜிஎஸ்டி ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு வச்சுருக்காங்க. எந்த வண்டி வேணாலும் நிறுத்தி அவங்க சோதனை பண்ணலாம். சரக்கு வாகனங்களை நிறுத்தி இவர்களது அடிக்கும் கொள்ளை தொழிலே நடத்த முடியாத அளவுக்கு போகிறது. சிறு குறு தொழிலாளர்கள் தான் அதிகமாக அடி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க சார். எந்த கடைக்கு வேணாலும் போகிறது, போய் புக்கு எடுத்து பார்த்துட்டு இது தப்புப்பா, ரிட்டர்ன் தப்புப்பா, நம்மளே ஜிஎஸ்டி கட்டுறோம்ல. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சார், நான் குற்றமற்றவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துடுது. அரெஸ்ட் பவர்ஸ் இருக்குது. சாதாரணமாக உரிய நேரத்தில் கட்ட வேண்டிய வரியை ஏதோ ஒரு காரணத்தினால தவறிட்டேன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பெனியை சீஸ் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து மாநில அரசும் கடுமையான நெருக்கடி தர்றதுனால இது தினமலரில் இது எழுதுனது உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம். ஸோ இது போன்ற கொள்ளையினால் நீங்கள் கடைசியில் இவங்க எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து முடித்து செலவெல்லாம் போக நீ கணக்கு போட்டு சம்பளம்லாம் கொடுத்தது போக நீ கணக்கு போட்டு பார்த்தன்னா 10% கூட நிற்காது கையில். நீ கட்டுற கரண்ட்டு வாடகை எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுறீங்க.
அதெல்லாம் போக ஒரு 20% லாபம் நிற்கும்ன்ட்டு நினைக்கிற நேரத்தில் இது மாதிரி அதிகாரிகள் வந்து அந்த 20%ல் 18% பிடிங்கிடுவாங்க லஞ்சமாக. இந்த அதிகாரிக்கு லஞ்சம், அந்த அதிகாரிக்கு லஞ்சம். கடைசியில் பார்த்தா ஹேண்ட் டு மவுத்து கிட்டத்தட்ட கூலி தொழிலாளி மாதிரி என்ன கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவான் கைக்கு வாய்க்கொன்று. இதன் காரணமாக தொழில்துறையினர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைவு தானே. சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்களோட எண்ணிக்கை குறைவு. அந்த செக்மெண்ட்டு 95% முழுமையாக திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க போகிறது. கட்டுக்கடங்காத கொள்ளை. அப்போ சொல்கிறது புரியுதா? நிறுத்தி நீ வண்டியை சீஸ் பண்ணுறேன், ஒரு 10 மணி நேரம் நிறுத்தி வச்சனாலே முடிஞ்சிச்சு உன் தொழில். சரக்கு போயிடும், ஆர்டர் போயிடும். என்ன பண்ணுவேன்? 10 மணினா 10 மணிக்கு உன் வண்டி இதில் போர்ட்டு உள்ளே என்ட்ராகணும். ஒரு அரை மணி நேரம் தாமதமாக போனாலும் உனக்கு முன்னாடி வேறு லாரி போயிடும். கண்டெய்னருக்கு போய் நீ சரக்கு சேர்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் டைமிங் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க சார். இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பணம் வந்து ஒதுக்கியிருக்காங்க சார். ஆனாலும் வந்து இந்த போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக சார்? இப்போதாவது அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்தார்களே என்று உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னென்னா, ஒருத்தன் 35 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகும்போது அந்த பணத்தை நம்பி தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சுருப்பான், வீட்டுக்கடன் அடைக்கலான்னு நினச்சிருப்பான், இது போல் ஓஞ்சிருப்பான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய துட்டை கொடுக்காம நீங்கள் வந்து அவனை ரோட்டில் அலைய விட்டிங்கன்னா அந்த அரசாங்கம் நல்லாவே இருக்காது. கடந்த ஆட்சி காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது போல் போக்குவரத்து துறை ஊழியர்கள், போக்குவரத்து கழகங்களின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நேராக அந்த போராட்டத்துக்கு போய் நம்ம ஆட்சி வந்ததும் எல்லா இடத்துலையும் புழுகிறதுல அதே மாதிரி அங்கேயும் போய் பயன்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நானே வந்து இந்த ஆண்டு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்த ஒரு போராட்டத்தில் நானே போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்தேன். அதற்கு பிறகு வருஷம் அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது ஜூலை 2023 ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்காமல் இந்த ஓய்வு தொகை நிலுவையில் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு 2450 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அரசுக்கு போக்குவரத்து துறையின் தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த 2450 கோடியில் 1137.97 கோடியை தற்காலிக முன்பணமாக அதில் பாதி தொகையை வந்து அரசு இப்போது ஒதுக்கியிருக்கிறது. மீதமுள்ளவர்களுக்கும் வழங்குங்கள் என்று அவர்கள் போராட்டம் நடத்தி நேற்று போராட்டம் நடத்தினார்கள். குண்டுகட்டாக அவர்களையும் தூக்கி போட்டு அந்த போராட்டத்தை ஒடுக்கும் வேலையை காவல்துறை வைத்து அரசு செய்தது. இதுவாது வந்ததே என்று மகிழ வேண்டியதுதான். இல்லைன்னா இதுவும் இல்லைன்னு கையை வச்சுட்டு போயிருப்பாங்க கவலையப்படாமல். ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பதவிக்கான தேர்தல் வந்து நடத்தாமல் இருக்குது, அது தள்ளி வச்சிருக்கதா செய்தி வந்திருக்கு. அதற்கு பின்னணியில் முத்தரசன் அவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார். உண்மையா? வழக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இந்த மாநில மாநாடு நடைபெறும்போது ஒருமித்தமாக யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் தான் மாநில செயலாளர் என்று சொல்வார்கள். இன்னொன்று, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தவறாமல் இந்த தேர்தல் நடக்கும். மற்ற கட்சிகள் போலெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்ட்டுலாம் இழுத்துக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச உடனே செஞ்சுருவாங்க. முதல் முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த சிக்கல் எழுந்திருக்கிறது. 75 வயது கடந்து விட்டால் ஒருவர் மாநில செயலாளர் தேர்தலுக்கு போட்டியிட முடியாது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட விதி. அந்த அடிப்படையில் இனி முத்தரசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதியை இழந்து விடுகிறார். அவர் தகுதியை இழந்து விட்டால் அவருக்கு பதிலாக வீரபாண்டியன், பெரியசாமி, மூர்த்தி போன்றவர் வந்து போட்டியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முத்தரசன் அவருடைய கையாளாக இருக்கக்கூடிய திரு சந்தானம் என்பவரை அந்த செயலாளர் பதவியில் நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது நாம் போனாலும் நானே செயலாளராக நீடிப்பது போல் இருக்க வேண்டும் என்று சந்தானம் என்ற ஒருவரை செயலராக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் எதிர்த்தரப்பு வீரபாண்டியன், பெரியசாமி போன்றவர் தரப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்ப்பு தானே தெரிவிக்கிற, தேர்தலே இல்லை போ என்று தேர்தலே நடத்தாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி டிசிப்ளின்டாக இருக்கும், ஓகேவா? அங்கேயும் இந்த கருத்து மோதல், இது ஒன் டீமு, இது ஏன் டீமு அப்படின்னு இந்த இது இருக்கும். ஆனால் அது வந்து பொதுவெளியில் வராத அளவுக்கு பார்த்து கொள்வார்கள், ஓகேவா? இப்போது 2 பேர் இருக்காங்க, மாலதி போட்டிடுறாங்க, நிதிஷும் போட்டிடுறாருன்னா ஒரு கொஞ்சம் பேர் வந்து மாலதி வந்தால் கட்சி சிறப்பாக இருக்கும், நிதிஷ் வந்தால் கட்சி சிறப்பாக இருக்கும்னு உங்களுக்கு சில ஆதரவாளர்கள் இருப்பார்கள். நாமளே இங்கே சிபிஎம்லேயே வேறுபாட்டை பார்க்குறோம்ல. கே பாலகிருஷ்ணன் இருந்த வரைக்கும் சிபிஎம்மோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? இவர் திரு சண்முகம் அவர்கள் வந்ததும் எப்படி இருக்குது கட்சி? பழைய 90ல் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இருக்குது. மனசில் பட்டதை அப்படியே பேசுகிறாரு. என்ன திமுக கட்சியில் என்ன தேனாரம் பாலருமா ஓடுது அப்படின்ட்டாரு. ரொம்ப ஒரு கம்யூனிசத்தை பேச தொடங்கி விட்டார். தொழிலாளிகளோடு நிற்பது எங்களோட வர்க்க குணங்க, எங்களோட வர்க்க கடமைங்க. திரும்ப கூட வந்து சொல்லியிருந்தார்ல சார், நிரந்தர வேலை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதை விமர்சனம் பண்ணியிருந்தார். எல்லாம் பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. தப்பு திரும்ப தப்புங்க அப்படின்னு பளிச்சுன்னு போய் சொல்லிட்டாரு. முத்தரசன் எதுவுமே வரல பார்த்தீங்களா?
ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட வந்து திராவிட கட்சிகளைப் போல மாறிவிட்டது என்பது தான் இந்த சண்டை, இந்த தேர்தல் நடத்தாமல் தவிர்ப்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 விமர்சனங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சமுதாயத்தின் தேவை. எங்கே பிரச்சனை நடந்தாலும் அங்கே போய் போராட்டம் பண்ணுறது கம்யூனிஸ்ட் கட்சியாக தான் பண்ணுவான். தன்னலம் போகாமல் வேலை செய்வான். ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லா கட்சியிலையும் சரக்கு வாங்கி தராங்க, காசை கொடுக்குறாங்க. வெறும் டீயை குடிச்சிக்கிட்டு போய் அவன் பாட்டுக்கு வேலை செய்வான் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டை. அங்கேயே இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லா கட்சியும் என்னைக்கு கை நீட்டி டிஎம் கேட்டு துட்டு வாங்கினாங்களா அன்றைக்கி முடிஞ்சு போச்சு கொடுங்க. சார் அதே போன்று இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒருத்தர் வந்துட்டு எரித்து கொலை செய்யப்பட்டார் சார். இன்னமும் வந்து அதுக்கான விடையும் இது இல்லை, எதுவும் கட்சி சார்பாக வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலையே சார். இதுதான் காங்கிரஸ் கட்சியினர் தங்களது கட்சியினரை பாதுகாக்கும் லட்சணம். தேர்தல் வரப்போகுது 6 மாதத்தில். நெல்லை கிழக்கு மாவட்டத்தின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் தான் திரு ஜெயக்குமார். அவரது உடல் மர்மமான முறையில் அவருக்கு இறந்து விட்டார் என்று அவரது உடல் கண்டெடுக்கப்பட்ட பிறகு 15 மாதம் முடிந்து விட்டது. உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் இந்த காங்கிரஸ் தலைமைக்கு அக்கறை இருந்துச்சுன்னா போய் முதலமைச்சரை பார்த்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. துப்புரவு தொழிலாளிகளுக்கு வண்டி ஸ்கீமு போட்டு அந்த வண்டியில் ஓலையாக போட்டு 7 வருஷத்துக்கு சம்பாதிக்கணுன்ற அக்கறை மட்டும் இருக்குது. அவங்க கட்சியோட மாவட்ட தலைவர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. 15 மாதமாக உங்களோட கூட்டணி கட்சியின் காவல்துறை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டிருக்குது. இத்தனைக்கும் கிரைம்பிரான்ச் செய்தி இதை விசாரிக்குது. இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு துளி கூட ஒருவருக்கும் அக்கறை இல்லை. இன்னொன்று, அந்த அவர் ஜெயக்குமார் இறந்து போன பிறகு அந்த பதவியையும் நிரப்பவில்லை. எந்த லட்சணத்தில் இது காங்கிரஸ் ஏன் தொடர்ந்து தேய்மானத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். நம்ம 2-3-4 நாட்கள் முன்பாக நமது நிகழ்ச்சியில் அந்த காங்கிரஸ் கட்சியோட தகவல் அறியும் உரிமை சட்ட பிரிவின் தலைவர் திரு அஃப்ரோஸ் என்பவரை அந்த கருப்பு கொடி காட்டினதுக்காக ஐஸ்கிரீம் அதிகாரி குண்டர் சட்டத்தில் தடுத்து வைத்தார். அதை காங்கிரஸ் கட்சி கண்டுக்கவில்லை. அந்த ஆடியோலாம் நம்ம போட்டோம். நம்ம செல்வப்பிறந்தையோட ஆடியோ. என்ன திட்டுறாங்கப்பா போலீஸு என்று ஒரு போலீஸ் மீது எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி விட்டீர்களே என்று வருத்தத்தோடு பதிவு செய்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் உடனடியாக இந்த தலைமைக்கு எடுத்து சென்று அழுத்தம் கொடுத்து அவர் கமிஷனருக்கு கடிதம் எழுதியதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். அவர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தவுடனே அருண் பயந்துட்டார். பயந்த உடனே 10 நாட்களுக்குள் குண்டர் சட்டத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்து நமக்கும் நன்றி சொன்னார். வெளியில் வந்துட்டாங்கன்ட்டு. அது இல்லைங்க, உங்கள் தலைவருக்கு நன்றி சொல்லணும். இல்லை, நீங்கள் பேசுனதுனால தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பலருக்கு இந்த விஷயம் தெரிந்தது, இல்லைனா 6 மாதம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த விஷயத்தை பார்த்தோன்னா அழகிரிக்கு இருக்கிற அக்கறை இவருக்கு இல்லை செல்வப்பிறந்தைக்கு. நம்ம கட்சிக்காரன் ஒரு கஞ்சா கடத்திட்டு போகல, ஒரு போராட்டம் நடத்திட்டு போகிறான். ஒருத்தன் பேசுனான்னா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பேசுகிறேன், ஏன்னா 2 பேரும் ஐஸ்கிரீம் மதியோட கூட்டணி சேர்ந்தானே பிஸ்னஸ் பண்ணுக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லாமல் ஃபோனில் இல்லைப்பா என்னப்பா என்ன திட்டுறாங்க, அவர் பண்ணது பெரிய தப்புப்பா. அப்போ உனக்கு போலீஸ் தான் முக்கியம். உன் கட்ட பஞ்சாயத்துக்கு போலீஸ் உதவியாக இருக்குது. ஆம்ஸ்டாங் கேஸ்லேருந்து உன்னை விசாரிக்காமல் காப்பாற்றிருக்கு. அதனால் உன்னோட விசுவாசம் அருணுக்கு. கட்சிக்காரன் ஜெயிலில் போய் 1 வருஷம் குண்டாசில் இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு? இவரே குண்டாசில் இருந்தவர். மர்டர் கேஸில் அக்யூஸ்டு தானே இவர் செல்வப்பிறந்தது. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில். இந்த லட்சணத்தில் இருக்குது காங்கிரஸ் கட்சி. இப்போ நீ சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில், சார் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வருமா? வேறு கட்சியெலாம் சார் கஞ்சா கடத்தினா கூட என் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு வெளியே எடுக்க வராங்க சார். தம்பி, அது தப்புன்றது வேறு, தனியாக பேசுறது. அவனை காப்பாற்றுறது ஒரு கட்சியோட கடமை. அப்புறம் எதுக்கு நான் அவன் கட்சியில் இருக்கணும்? அவன் மக்கள் பிரச்சனைக்காக தானே போனார் அந்த அஃப்ரோஸு. அவர் போய் அதுவும் இந்த குண்டர் சட்டன்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். அதை கேள்வி கேட்காம நீ அவனை குறை சொல்கிற. என்னப்பா அவன் பண்ணது பெரிய தப்பு. என்ன தப்பு? கொலை பண்ணிட்டானா? பேச்சப்பார் செல்வப்பிறந்தைக்கு. ரவுடி கோயிலு கட்சியோட தலைவராக போட்டான்னா ரவுடி கோயிலுக்கு போலீஸ் அதிகாரியோட ஆதரவு தான் முக்கியம் இல்லையா? ரவுடிக்கு எது முக்கியம்? போலீஸோட அனுசரணை தானே முக்கியம். அதனால தான் என்னப்பா என்ன திட்டுறாங்கப்பா போலீஸ்லாம். இப்போ எப்படி ஆட்சிக்கு வரும் காங்கிரஸ் சொல்லு? அழிஞ்சு தான் போகும் சார். தாவேகாவினுடைய மாநாடு ஜெகஜோதியாக எல்லாம் ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. நேற்று கட் அவுட்லாம் அண்ணா அவர்களுடைய ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சார் காரணம்? இன்னொன்று சார், ஏற்கனவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவை போடாதீங்க, கூட்டணி வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. யாருன்னெலாம் எனக்கு தெரில ஃபஸ்ட்டு சொல்லும்போது. இப்போ அவருடைய ஃபோட்டோவையும் இணைச்சு தான் விஜய் ப்ளஸ் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவும் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த மாநாட்டு மேடையில் வைக்கப்பட்டதல்ல, அந்த தாவேக தொண்டர்கள் யாரோ அந்த மாநாட்டுக்கு செல்லும் வழியில் இந்த பேனரை வைத்திருக்கிறார்கள். அதனால் அதை நீங்கள் தாவேக அதற்கு பொறுப்பாக்க முடியாது.
பட் நிதிஷ் சொன்ன அந்த எம்ஜிஆர் மற்றும் அண்ணாதுரை மற்றும் திரு விஜய் அவர்களுடைய படத்தோட மேடையில் அந்த பேனர் வைக்கப்படும். சரி, அதுக்கு என்ன மீனிங்? அவங்களோட கொள்கையெல்லாம் எடுத்து பேசுகிறோம். அவங்கள மாதிரி நாங்களும் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்றது. எப்படி? ஏன் அவங்கள மாதிரி? ஏன் அவங்க நல்லாட்சி இருந்திருக்காங்க சார், மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து 67 அண்ணா ஆட்சியை பிடித்தார். புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து எம்ஜிஆர் 67 ஆட்சியை பிடித்தார். புதிதாக தொடங்கிய கட்சியை வைத்து விஜயும் 26 ஆட்சியை பிடிப்பார் என்பதுதான் அந்த குறியீடு, மீனிங். சரி, இது சரியா அப்படி பண்ணுறது? தப்பு தான் சார். ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டே வச்சிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை தலைவர் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட தலைவர்களை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாதுல்ல? சொல்லுப்பா, கரெக்டா? சார், எல்லாத்துக்கும் ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கு கொள்கை பிடிச்சிச்சுன்னா அந்த தலைவரை எடுத்துக்கலாம்ல சார். சரி, இப்போ அவங்க கொள்கை பிடிச்சி ஏற்றுக்கிறீங்க. அவங்க கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே கட்சி நடத்துகிற அவங்க ஆரம்பித்த கட்சியே இருக்கும்போது நான் ஏன்பா உனக்கு ஓட்டு போடணும்? அண்ணா ஆரம்பித்த கட்சி இருக்கார்ல, என்ன கட்சி? திமுக இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இது அண்ணா திமுக. அதுக்கே ஓட்டு போட்டு போகிறேன், உங்களுக்கு இது போடணும் சார். அவங்க ஆரம்பித்தாங்க சார், அவங்களோட அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த மாதிரி இன்றைக்கி அதிமுக இருக்கா அப்படின்றது இல்லை. திமுக அண்ணா அவர்கள் மாதிரி அவர் வச்சதில் இன்னும் போயிட்டுருக்கான்னு கேட்டால் இல்லை. அவர்களை மாதிரி நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வச்சிருக்கலாம்ல. அப்போ திமுக அதிமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அன்றைக்கி தொடங்கியது போல் இன்றைக்கி இல்லை என்றாலும் அவர்கள் வழியில் நடந்து கொண்டிருப்பதாகத்தானே 2 கட்சிகளும் இருக்கின்றன. நான் ஏன்ப்பா உங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லுப்பா? திமுக அதிமுகவுக்கு மாற்றா இல்லை திமுக அதிமுகவோட க்ளோனா நீங்கள்? அவங்க ஊழல் பண்ணாங்க, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் ஆட்சி கிடைச்சா தானே உங்கள் லட்சணம் தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள தூக்கிக்கிட்டு வரும்போது வர்றீங்கன்னா வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது இனிமேல் தான் தெரியும். இப்போ ஏற்கனவே அவங்க தொடங்கிய கட்சி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? ஆதவ் பேசும்போது சொன்னார் சார், திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படி சொன்னார். சொல்லிட்டாங்களே, தமிழ் தேசியமும் திராவிட சித்தாந்தமும் தான் எங்களுக்கு கொள்கை. இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. ரொம்ப மிகச்சிறப்பான, ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விஜயோட ஷூட்டிங்கை பார்க்க போகிற ஆர்வத்தோடு இளைஞர்கள், சிறுவர்கள், தாய்மார்கள் பெருமளவில் வந்து சும்மா மாநாடு மேடையை 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. தமிழகத்தையே ஏன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் அந்த மாநாடு நடக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எது உங்களது அரசியல்? நான் சொல்லுவது சீமானை போல ஒரு தத்துவார்த்த ரீதியான விமர்சனம் நான் வைக்கல. சீமான் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தேசியம்தான் சரியான அரசியல் அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி கூட சொல்லலை. ஏன் இன்னொரு 2 பெரிய கட்சிகளோட தலைவர்களை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்பது தான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. தந்தை பெரியாரை கையில் எடுக்கிறீர்கள், புரிந்து கொள்ள முடிகிறது. பெரியார் பொது சொத்து, அவர் கட்சியை நடத்தலை. அவர் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் நடத்தினார், இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அம்பேத்கரை கையில் எடுத்தீர்கள். அம்பேத்கர் தொடங்கிய கட்சி வட மகாராஷ்டிரா மாநிலத்தோடு இருக்கிறது. பட் அம்பேத்கர் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர் என்ற முறையில் அம்பேத்கர் இந்தியர்கள் ஒவ்வொருவரின் சொத்து. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த திரு காமராஜரை எடுத்துக்கொள்கிறீர்கள். திரு காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியெல்லாம் தாண்டிய ஒரு தலைவராக அறியப்படுகிறார். இன்னொன்று, அவரே காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு வேறு ஒரு கட்சியை காங்கிரஸில் ஒரு பிரிவை நடத்தியவர். அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார் எல்லாம் வரலாற்று தலைவர்கள். அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திமுகவை தொடங்கிய திரு அண்ணாதுரை மற்றும் திமுகவை தொடங்கிய திரு எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் வரித்து கொண்டு மேடையிலே அவர்களது படங்களை வைக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் உங்களுக்கு அண்ணாதுரை, எம்ஜிஆர், அடுத்தது நான் என்ற நினைப்பு வந்து விட்டதா? அப்படி வர்றதுல கூட சிக்கல் இல்லை சார். அவங்கள பற்றி நினச்சிக்கலாம். வர்றதுல சிக்கல்ன்றது தான் இப்போ சொல்ல வந்தேன். இருங்க, சில 10 ஆண்டுகள் பெரியாரிடம் அரசியல் பயின்று பெரியாரோடு பயணித்து தமிழகம் முழுக்க அரசியல் செய்து தேர்தலில் போட்டியிடாமல் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதற்காக திரு அண்ணாதுரை அவர்கள் தொடங்கிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணித்து 2 முறை எம்எல்ஏவாக இருந்து அந்த கட்சியின் பொருளாளராக இருந்து திமுகவை உடைத்து கொண்டு வந்தவர் தான் திரு எம்ஜிஆர். ஆனால் நீங்கள் திரு விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் கிட்டத்தட்ட எம்ஜிஆர், அண்ணாதுரைக்கு பிறகு நான் தான் நீங்கள் சொல்கிறதே தப்பான மெசேஜ். நான் சொல்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறது வேறு. ஆனால்
அண்ணாதுரை, எம்ஜிஆர், அடுத்து நான் என்றதானே இந்த பேனரோட மெசேஜ். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வெற்றி பெற்று விடுவீர்களா? அந்த தலைவர்களையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்கிறேன். பெரியாரோட பாசறையில் பல ஆண்டு காலம் அரசியல் பயின்றவர் அண்ணா. அண்ணா மற்றும் பெரியாரிடம் அரசியல் பயின்றவர் எம்ஜிஆர். 67 தேர்தலில் எம்ஜிஆர் கழுத்திலே சுடப்பட்ட அந்த போஸ்டரை வைத்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சி கூட்டணி வைத்து வென்றது. திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக காரணமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியல் அனுபவம்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியாது. கரெக்டா? சினிமாவில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஜாம்பவான், உங்கள்கிட்ட யாரும் வர முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ரைட்டா? ஆனால் அரசியலில் யூ ஆர் அ கிட் இல்லையா? அதுவும் இன்னொரு கட்சி தலைவர்கள். நீங்கள் அவங்க தமிழகத்துக்கு அவர்கள் பொது சொத்து என்று சொன்னாலும் அவர்களுக்கு அடுத்து நான் அவர்கள் செய்தது போலவே தமிழகத்தில் நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்வதே தவறான செய்தி என்கிறேன். நீங்கள் உங்களை திரு விஜய் அவர்கள் தன்னை மிக மதிப்பீடு செய்து கொள்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? சொல்லுங்கம்மா. அது வரலாறு தான் சார் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசலாம் இது பற்றி. பட் இப்போவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது சரியான்னு தான் நான் கேட்குறேன். சரியில்லை தான். அதனால எனக்கு அது ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. நீ சொல்கிற பொதுவான தலைவர் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே சார் இந்த ஜனநாயகன் படத்துலலாம் இந்த சாட்டை எடுத்து அடிக்கிறது கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆரை க்ளோன் பண்ணுவார். அப்போல்லாம் அமைதியாக தானே இருந்தோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட்டுமா. ஏமா சினிமாவில் நீங்கள் ஒரு ரஜினியோட சிவாஜியோட ஸ்டைலில் தான் ரஜினியை ஃபாலோ பண்ணார். ஒருத்தருக்கும் அது அவரை பார்த்து இவர் பண்ணுறதுன்றதுலாம் இது சினிமாவில் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு அரசியல் பயணத்தில் இன்னொரு தலைவரை போல நான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இது மிகை மதிப்பீடு என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். 67 காங்கிரஸை திமுக வீழ்த்தியது போல, 77 திமுகவை அதிமுக வீழ்த்தியது போல நான் 2 கட்சிகளையும் சேர்த்து நான் 2026 வீழ்த்தப் போகிறேன்றது தானே அந்த பேனருக்கு பொருள். அது மிகை மதிப்பீடு என்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். இன்னொன்று, இதெல்லாம் நாம் சொல்லணும். நீங்கள் 26 2 கட்சியும் வீழ்த்திட்டு சிஎம் சேரில் உட்காந்துட்டிங்கன்னா அண்ணாதுரை எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் என்று நாம் சொல்லணும், நீங்களாக சொல்லிக்கூடாது. இன்னொன்று சார், இப்போ எனக்கு எங்கள் அப்பா இருக்கார், என் ஃப்ரெண்டுக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல தகப்பனாக நடந்துக்கிறாருன்றதுக்காக எங்கள் அப்பா அப்படின்னு அவ சொல்லிக்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட அதான் இது. அது இந்த கட்சி அதிமுகன்ற கட்சி ரொம்ப லைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை உங்கள் தலைவனாக நீங்கள் கட் அவுட்டில் அதான் 2 இல்லை. இப்போ அவங்களுக்காவது கலைஞர்னு இன்னொரு தலைவர் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க 2 பேரையும் கட் அவுட்டில் வைக்கிறது சரியா? அண்டு மாநாட்டுக்கு வழக்கம் போல் எத்தனை இடைஞ்சல்களை செய்ய வேண்டுமோ இன்று ஒரு இடைஞ்சலை செய்திருக்கிறார்கள். மாநாட்டில் வருபவர்களை அமர்வதற்கு நாற்காலிகளை போட வேண்டும்ல. இந்த நாற்காலி கான்ட்ராக்டர் லாஸ்ட் மினிட்ல இந்த பணத்தை திருப்பி வச்சுக்க, நான் நாற்காலி கொடுக்க மாட்டேன், நாளைக்கு மாநாடு கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 லட்சம், மினிமம் 1 லட்சம் சேர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் கேரளாவிலிருந்து எவ்வளோ செலவு பாருங்கள். கேரளாவிலிருந்து நாற்காலிகளை வாடகைக்கு எடுத்து மாநாட்டுக்கு பயன்படுத்துவதாக சொல்கிறார்கள். அண்டு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக ப்ரிசைஸாக ரொம்ப தரமாக செய்திருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. அதான் சார், கட் அவுட்டு அது வைக்கிறதெல்லாம் தாண்டி வெற்றி ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அவங்களுக்கு வர இடைஞ்சல்களை தான் நம்ம பார்க்குறோம்ல. அத்தனை எளிதல்ல அரசியல் என்பது, முட்பாதை அவ்வளோதான். அதில் நீங்கள் ஈஸியாக மலர்பாதை சினிமா மாதிரி கேரவன்லேருந்து இறங்கி வந்துட்டு ஈஸியாக ஷார்ட் ஓகேன்னு போயிட்டு திருப்பி கேரவனில் உட்காந்துக்கிறது போல் இது எளிது கிடையாது. போக போக புரிந்து கொள்ளும். எனக்கு இது உங்களோட ஒரிஜினாலிட்டியை காட்டுங்க சார். நீங்கள் இன்னொரு கட்சி தலைவரை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ரைட். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே தேர்தல் எதுக்கு நிற்கிறோம்னா ஜெயிக்கிறது. நம்மளும் ஜெயிப்போம்னு தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் தரதுக்காண்டி கூட வச்சுருக்கலாம்ல. உத்வேகத்தை தர்றது இப்போ பார்க்குற எனக்கு ஏன் இப்படி தோணலை? நீங்கள் எது பண்ணிங்கனாலும் உன் தொண்டர்களுக்கு பிடிக்கும். கரெக்டாக? நீங்கள் சுறாவெல்லாம் 10 வாட்டி பார்த்தவங்களாம் இருக்கானா? அப்போது நீங்கள் எது பண்ணாலும் பிடிக்கும். அது வேறு. நியூட்ரலாக இருக்கிற நான், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிற நான், இல்லை இந்த வாட்டி விஜய்க்கு போடலான்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவுமான்னு கேட்குறேன். உதவாது. அது ஈஸியாக நடந்துடும். நீங்கள் சொல்கிறது கண்ணை மட்டும் போடுவான்ப்பா. விஜயோட ஃபேனுக்கு எதுவுமே கிடையாது விஜய், அவ்வளோதான். என்ன மாதிரி ஆள் நீங்கள் இல்லை இந்த வாட்டி ஏடிஎம்கே வேணாம் தாவேக்கு போடுவான்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இப்போது எம்ஜிஆர் ஆட்சியா அதை அதிமுக கொடுக்கணும், போங்க பாஸ், நீ அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் பாஸ்ன்றோம். அதிமுக திமுகவிடம் இருக்கக்கூடிய தலா 25% வாக்குகளை உடைத்து எப்படி இந்த பக்கம் கொண்டு வருவீங்க? இன்றைக்கி அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு தான் வரீங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் எதற்கு மாற்று என்று சொல்கிறீர்களோ அதையே நீங்கள் வரித்து கொண்டால் அப்புறம் எதற்கு மாற்று? நீங்கள் ஏமாற்று, எதற்கு மாற்று அல்ல ஏமாற்று என்று தானே புரிந்து கொள்ள முடியும்.
ஸோ குழப்பம் இருக்குது அவங்கக்கிட்ட, புரியுதா? இதுக்கு தான் நான் அரசியலை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். இறந்துட்டார் தான் கருணாநிதி. ஏடிஎம்கேயில் நாங்கள் கருணாநிதி ஆட்சி தரண்டு வைப்பாங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி இல்லை. இது அலைவாக இருக்க கட்சியோட தலைவர்கள் அவங்க 2 பேரும். அதான் சொல்கிறேன். இப்போ ஜெயலலிதா வந்துட்டு நல்லாட்சி கொடுத்தாங்க, அதுக்குன்னு திமுக வந்து ஜெயலலிதா போட்டா வச்சுட்டு நாங்களும் ஆட்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஜெயலலிதா கூட விடு. இதை இப்போ நம்ம அன்னைக்கு தேமுதிக அந்த படத்தை வச்சதுக்கு விமர்சனம் பண்ணோமா இல்லையா? பேசணுமா? திரு சுதீஷ் அவர்கள், திருமதி பிரேமலதா மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் 2 படத்தையும் வச்சதுக்கு நம்ம அன்றைக்கி பேசணுமா? அது அவங்க கட்சி, நீ ஏன் பண்ணுற? பேசணுமா? இதுக்கு என்ன தேசம்? இல்லை, அப்படி பார்த்தா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கரெக்டாக கணிச்சு எங்கள் ஃபோட்டோவை போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி அவர் ஃபோட்டோவை கூட போட்டிருப்பாங்க போல இருக்கு. வைரத்தை துளைத்து விட்டோம், தங்கத்தை துளைக்க மாட்டோம். அது மதுரைக்காரங்க, பாசக்காரங்க அப்படிலாம் வைப்பாங்க டிசைனாக. மதுரையில் போஸ்டர்லாம் பார்த்தது இல்லை, நீ பிச்சிருவாங்க. ஊழல் இல்லாத கட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 தலைவர்களை திருடிட்டீங்க. இது அப்படி தானே வரும்? இப்படி தான் வரும். இது மாதிரி 100 விமர்சனம் வருமா? புதுசாக விமர்சனம் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொன்னோன்னா உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஐடியா இல்லை. சரி, இது இப்படி எடுத்துங்கம்மா. நீ ஒரு படம் எடுக்கிறீங்க, ஏற்கனவே ரஜினி படத்தில் இருந்தோ இல்லை வேறு ஒரு படத்தில் இருந்தோ சூப்பர் ஹிட்டான ஒரு படத்துலேருந்து 2 சீன் வந்துச்சுன்னா ஏன்பா காப்பி அடிச்சிட்டாப்பான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதுக்கு பொருந்தாதா? இபிஎஸ் அவர்களுடைய அந்த மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினார். இப்போ என்னன்னா வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுன டிரைவரே ஒரு வீடியோ பேசியிருக்காரு. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணால் பயந்துருவாங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர்கள் பயந்துருவாங்க. மாசு அவர்கள் சொல்லும்போது அவங்க பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க, ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது முழுக்க திமுக கட்டவிழ்த்து விட்ட கட்டுக்கதை, அவ்வளோதான். சும்மா வெறும் ஆம்புலன்ஸ் தான் அனுப்பிச்சாங்க. நேற்று மதியம் தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தோட சார்பில் கடுமையான கண்டனம், இது மாதிரிலாம் நீங்கள் அச்சுறுத்தக்கூடாதுலாம் வந்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி சன்னில் ஊதுன்னு ஊதுனாங்க. சாயங்காலம் பார்த்தா உண்மையிலேயே அந்த சங்கத்தோட தலைவர் சன் டிவி ஃபோன் பண்ணுறாரு. ஏமா யாரும்மா உங்களுக்கு இந்த லெட்டர் கொடுத்தது? நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் அது மாதிரி லெட்டர்லாம் எதுவும் கொடுக்கலையே, யார் உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டுன்னு சொன்னோன்னே, சார் நாங்கள் விட்டு கேட்டுட்டு, அது டெஸ்கில் இருக்க பொண்ணு போல இருக்குது சார், நாங்கள் விட்டு கேட்டுட்டு சொல்கிறோம் சார் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் நாங்கள் இந்த போன்ற கடிதத்தை வெளியிடவில்லை அப்படின்ட்டு அதே லெட்டர் எடுத்து வச்சுருக்காங்க. குணா உண்மையிலே யோக்கியனாக இருந்தால் இது வந்தவொடனே அவங்க மறுத்துட்டாங்க எடுத்து நியூஸாக போடணுமா இல்லையா? சன் நியூஸ் வெளியிட்டு அந்த லெட்டரில் கையெழுத்தே இல்லை, சீல் இல்லை, அதை ஊதுறாங்க. நான் சொன்னேன்ல, மா சுப்ரமணியம் ப்ரெஸ் மீட் வச்சாருன்னு சொன்னேன்ல, இது திட்டமிட்ட நரேட்டிவ். நார்மலாக நான் சொல்கிறேன், பிக்கப் பண்ணுறதுக்கு தான்மா போகிறீங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது, சரி அந்த கூட்டத்தை பார்க்கணும். இன்னொன்று பொலிட்டிக்கல் கூட்டம், நீங்கள் அதை மறக்கக்கூடாது, ஓகேவா? ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் கூட்டன்றது இதாக சொல்கிறேன்னா, கல்யாண ஊர்வலம்னா நீங்கள் போயிடலாம், ஒன்றும் சிக்கல் இருக்காது. இந்த அரசியல் கூட்டத்தில் பார்த்தோன்னா தண்ணி எங்கேயே போட்டுட்டு இருப்பாங்க. உள்ளே போனாட்டே ஏவன்டா அதுக்கு ஊருக்கன்ட்டு என்ன வேணாலும் நடக்கும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஆம்புலன்ஸ், இது யார் ஆம்புலன்ஸ் ஓட்டினாலும், அதாவது இந்த ரோடை விட்டால் வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் போகலாம். வேறு வழி இருக்கிறது இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றணுன்னா கூட சுற்றிட்டு தான் போவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தை பொழந்துக்கிட்டு குறுக்கிறது எவனாவது விடுவாங்கண்ணா. ஸோ நான் தான் சொல்கிறேன், நேற்று அங்கே இருந்தவர்களிடம் விசாரித்து விட்டு தான் நான் இதை சொல்கிறேன். நிறுத்தி ஆம்புலன்ஸில் ஏன்ப்பா யார்கிட்ட ராஜா கால் வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, மாஸ்க் போடுறானே, மாஸ்க்கை போடுறான் முதல்ல மூஞ்ச மாறட்டான்றாங்களாம். எங்கேருந்து கால் வந்துச்சுன்னா என்கிட்ட பதில் இல்லை. இன்னொன்று, அவங்க ஐடிவிங்கில் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7-8 கூட்டத்தில் இது எடப்பாடி பேசி கொண்டிருக்கும் போது 8 கூட்டத்தின் நடுவிலும் ஆம்புலன்ஸ் செல்கிறது. அண்ட் இது கூடுதலாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் என்னை அழைத்து, நீங்கள் இந்த மாதிரி வந்து எடப்பாடியோட கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் பாங்கு ஊதுறாங்கன்ட்டு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. எங்கள் சமூகத்தில் எந்த மசூதியும் இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக இதை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்குன்னு தொழுகைக்கு எல்லா மசூதிலையும் போர்டு நேரம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தின்படி தான் நாங்கள் வந்து அந்த தொழுகைக்கான அழைப்பை விடுப்போம். இது தவறு அப்படின்னாரு. அதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஆம்புலன்ஸுன்றது காலையில் இது கொஞ்சம் பெருசாகுது. பெருசான உடனே மாசு பத்திரிகையாளர் சந்தித்து, இது என்னங்க அநியாயங்க, இது ரொம்ப தப்புங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு 3 மணிக்கு போல் வந்து ஆம்புலன்ஸு உரிமையாளர்கள் சங்கத்தோட அந்த கடிதம் ஒன்று இதாகுது. சன்னில் இதை எடுத்து பெருசாக ஊதுறாங்க.
அண்டு இன்றைக்கி இப்போ இதில் எல்லாம் பார்த்தா இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது பார்த்தோன்னா இது ஒட்டு மொத்தமும் திமுக செட் பண்ணுற ஒரு நரேட்டிவ் அப்படின்னு. அதான் சார், அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னாங்க சார், இப்போ கூட்டம் அதிகமாக வருது, அது வந்து திமுகவை பயமுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே அந்த அளவுக்கு கூட்டம் வருதாங்க சார்? திமுகவை பயமுறுத்துற கூட்டம் வருதோ வரலையோ, கொஞ்சம் அசந்திங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். வரவிடாமல் பண்ணுறதுக்கு எல்லா ஆயுதங்களையும் பிரயோகிக்க வேண்டும், அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா ஆயுதங்களையும் பிரயோகிக்க வேண்டும். சார் இன்னொன்று சார், அந்த ஈசிஆர் ரோட்டில் அந்த டிஎம்கே கொடியை போட்டு, ஈசிஆர் ரோடு தான் நினைக்கிறேன், அந்த டிஎம்கே கொடியை போட்டு ஒரு கார் வந்துச்சு, பெண்களை இது பண்ணாங்க சொல்லிட்டு வீடியோ வந்துச்சு. அப்போ உடனே அடுத்த நாளே அந்த இதில் நாங்கள் வந்து டிஎம்கேக்கு இல்லை சும்மா காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வருது. அது எப்படி சார் டிஎம்கேக்கு எதிராக ஏதாவது பேசினா, ஏதாவது மாட்டினாங்கன்னா மட்டும் வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்குது செய்தி ஊடகத்தில்? அதுவும் அவன் வந்து கஸ்டடியில் இருக்கும்போது பேட்டி கொடுத்தான், போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது பேட்டி கொடுத்து, சார் நாங்கள் திமுகலாம் கிடையாது சார், கொடி சும்மா வச்சுருந்தோம் சார், நாங்கள் வண்டி தொடக்க வச்சுருந்த துணியை எடுத்து அதில் பேனட்டில் கட்டிட்டு அதை பார்த்து திமுக கொடின்னு சொல்லிட்டாங்கன்ட்டுலாம் உருட்டினான். அதுதான் மீடியா முழுக்க இவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அதுவும் இதில் இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு குணா பொய்ன்னு. இப்போ ஒரு நியூஸ் எடுத்து நீங்கள் போடுறீங்க, இன்னொரு நியூஸ் வந்துருச்சு இல்லை, அதை நீ ஒரு ஃபேராக நீ ஒரு எடிட்டர் இருந்தானா போடணும்ல. இதில் இவர் போய் இந்த தமிழக அரசு தொடங்குகிற பத்திரிகையாளர்கள் கல்லூரிக்கு வந்து இவர் தான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு போகிறார், இவரும் கார்த்திகை செல்வனும். அதை படிச்சுட்டு வரவங்களாம் திமுக சொம்பா வழியில் வருவான், பத்திரிகையாளர் வழியில் வருவான். இது போன்ற பதவிகள்லாம் கொடுக்குறதுல அரசாங்கம் இதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பத்திரிகையாளராக இல்லையான்றதெல்லாம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். சார் இப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக பிஜேபி நிறுத்தியிருக்காங்க. இது ஒரு திமுகவுக்கு நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் யாரை நிறுத்தும், பீகார் எலெக்ஷன் வருது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரெட்டியை நிறுத்திட்டாங்க. அது கூட பரவாயில்ல, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆல்ரெடி வந்து 2 ரெட்டிகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நெருக்கடியே காங்கிரஸ் ஏற்படுத்திருச்சாங்க சார். அதற்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 போலீஸ் நியூஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடலாம். நேற்று ஒரு 3 ஐபிஎஸ் போஸ்டிங் வந்திருக்கிறது. ஸ்ரீநாதா ஐபிஎஸ் என்பவரை வந்து சைபர் கிரைம், சென்னை மாநகரத்தில் சைபர் கிரைமோட எஸ்பியாக நியமித்திருக்கிறார்கள். முத்தரசி என்பவரை சிபிசிஐடியிலேருந்து லாண்ட் ஆர்டர், ஏஐஜி லாண்ட் ஆர்டராக நியமித்திருக்கிறார்கள். அதிவீர பாண்டியன் ஒருத்தருக்கு போஸ்டிங் இல்லாமல் இருந்துச்சுல, ஒரு தொலைபேசி உரையாடல் வெளியானதில் சிக்கல் இருந்தார், அவரை வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு சர்வேஷ் ராஜ் என்பவரோட இடத்துல போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்குக்கான இந்த 3 போஸ்டிங் வந்திருக்கிறது. இந்த 3 போஸ்டிங்கான பின்புலத்தை சொல்லிடுறேன். திரு சர்வேஷ் ராஜ் என்பவர் வந்து 2 வருடம் விடுப்பில் செல்கிறார், ஸ்டடி லீவுக்காக அவர் போகிறார். அதனால் அவருடைய இடத்தில் ஸ்ரீநாதா வந்து சர்வேஷ் ராஜ் இடத்துக்கு ஆள் போடணும். ஸோ ஸ்ரீநாதாவை தூக்கி அங்கே போட்டுட்டு முத்தரசின்றவங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக சிபிசிஐடியில் இருக்கிறார், சிறப்பாக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த முத்தரசி தான் போய் டிஜிபி கிட்ட போய் காலில் கையில் விழுந்து கதறி, தயவு செய்து என்னை உடனடியாக மாற்றுங்கள், எங்கே போட்டாலும் பரவாயில்ல, என்னை தயவு செய்து சிபிசிஐடியிலேருந்து மாற்றி விடுங்கள் என்று கெஞ்சிருக்கிறார். ஏன் அப்படி கெஞ்சிருக்கிறார்? அங்கே ஒரு புது வரவு வந்திருக்கு, அது ஏதாவது காரணமாக இருக்கு சார், பைத்தியத்துக்கிட்டே என்ன விட்டுறாதீங்க சார், தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று அவர் கெஞ்சியதால் அதற்காகத்தான் இந்த போஸ்டிங்கே. நேற்று நானும் செக் பண்ணேன், 4 வருஷத்துக்கு மேலே ஒரு சிபிசிஐடியில் இருந்திருக்கார். முக்கியமான சென்சேஷனல் கேஸ்லாம் இந்த ஜெயக்குமார் காங்கிரஸ் தலைவர் சொன்னார்ல, இதையும் இவர் தான் பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது சார், நான் லீவில் போயிடுவேன், தயவு செய்து என்னை எப்படியாவது என்னை இங்கிருந்து மாற்றுங்கள் என்று கெஞ்சி கதறி, அந்த பைத்தியத்தினால இருக்க முடியாது என்று அவர் கெஞ்சியதன் காரணமாகத்தான் இந்த போஸ்டிங்ஸு நேற்று அவசரமாக வந்தது என்று சொன்னார்கள். நேற்று இந்த டிஜிபி நியமனம் பற்றி பேசியிருந்தோம். பேசும்போது பிரமோத்குமாரோட அந்த வழக்கு பற்றி நாம் பேசியிருந்தோம்ல. அப்போ இந்த பிரமோத்குமாரோட வழக்கில் ஏன் இவ்வளவு தாமதமாக இவர் உச்சநீதிமன்றத்தை அணுகிறார் என்று கேட்டிருந்தோம் அல்லவா? ஏற்கனவே அணுகி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தள்ளுபடியெல்லாம் வாபஸ் வாங்கியிருக்கிறார். நான் சொன்னேன்ல, கரெக்டாக எப்போ போயிருக்காருன்னா, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரப்போசல் அனுப்பணும்ல, அப்படின்னா இப்போ மே மாதம் அனுப்பணும் இல்லையா, ஏப்ரல் மாதம் போயிருக்காரு. எனக்கு செப்டம்பர் மாதம் நான் ஓய்வு பெறேன், 1 மாதம் தான் சர்வீஸ் இருக்குது, என் பேரையும் இந்த பேனலில் சேர்க்க சொல்லி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று இவர் 30/4/2025 அன்று சென்றிருக்கிறார். நீதிபதிகள் திரு திபங்கர் தத்தா மற்றும் திரு வினோத் கே சந்திரன் ஆகியோர் முன்பு இது விசாரணைக்கு வந்திருக்கிறது. அருணப் சௌத்ரி என்ற மூத்த வழக்கறிஞர் இவருக்காக வாதாடியிருக்கிறார். ஆஃப்டர் ஆர்கியூயிங் தி மேட்டர் ஃபார் சம் டைம், லேர்னர்ட் சீனியர் கவுன்சில் அப்பியரிங் ஃபார் த பெட்டிஷனர் சீக்ஸ் லீவ் டு வித்ரா திஸ் பெட்டிஷன். எஸ்எல்பி இஸ் அக்கார்டிங்லி டிஸ்மிஸ்ட் அஸ் வித்ரான். இவரே போய் வாபஸ் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இப்போது ஒன்றும் தெரியாதது போல் புதிதாக இதே விஷயத்துக்காக மனு தாக்கல் செய்தால் என்ன அர்த்தம்? இது நான் சொன்னேன்ல,
போகிறதா இருந்தால் இவர் அப்போவே அப்போ போயிருந்துருக்கணும். ஏன் சார் வாபஸ் வாங்கியிருக்காரு? அப்போ டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, இந்தியா முழுக்க வந்து 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. எனக்கு மட்டும் ஒரு மாதமாக குறைச்சி எனக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்குறது என்ன விதமான கோரிக்கை? ஸோ அது வந்து ஒரு 2 மெம்பர் ஜஸ்டிஸ் தீபக் இப்பயும் டிஸ்மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வழக்க போடுறாரு? என்ன காரணன்றது எனக்கு தெரியல. ஒரு வேளை டிஸ்மிஸ் ஆச்சுன்னா வசமாக மாட்டிக்கிடுவாங்க சார் இவங்க. இன்னொன்று, இந்த விஷயத்தை தமிழக அரசு எடுத்து சொல்ல வேண்டும். ஏற்கனவே இப்படி ஒரு ஃபைல் பண்ணியிருக்காருன்றது அட்லீஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியாவாவது எடுத்து சொல்ல வேண்டும். அலக்களிக்கிறதுக்கா இருக்குமாங்க சார்? டைம் வேஸ்ட் நான் பண்ணலாம். சொன்னது போல ஒருவேளை இப்போ தமிழக அரசோட கருத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி அமர்வு சொன்னது. தமிழக அரசு வந்து இல்லை சார் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனில் அவருக்கு 1 மாதம் இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டா நான் சொன்னது நடக்கும். அவர் பேரை சேர்த்து யூபிஎஸ்சி அனுப்புவாங்க. அனுப்பினோடனே பிரமோத்குமாரை டிஜி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. டிஜி அப்பாயின்ட் பண்ண உடனே ராஜா ஜனவரி மாதம் என்று சொல்லி நான் 4-5 மாதத்துக்கு சும்மா ஓய்வு பெறதுக்கு 5 மாதத்துக்கு நான் டிஜிபி இருந்துட்டு போகிறேன் சார். இப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்றுவார்ல சார். ஒருவேளை டிஜிபி ஆனால் யார் டிஜிபி ஆனாலும் கண்டிப்பாக அடுத்த 2 வருஷம் டிஜிபி இருப்பாங்களா? ஸோ ஓய்வு பெற அன்னைக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறாருல, செப்டம்பர் அந்த 30 செப்டம்பர் ஓய்வு பெறாரு. 30 செப்டம்பர் அன்னைக்கு இவர் டிஜிபி ஆகினா 62 வரைக்கும் இருப்பார், 62 வயசு வரைக்கும் இருப்பார். இது மாதிரி எல்லா ஸ்டேட்டும் பண்ணுதுன்றதுனால தான் குறைஞ்சது 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும், இல்லைனா லாஸ்ட் டேட்டில் பண்ணுறாங்கன்ட்டு உச்சநீதிமன்றம் ரூல் கொண்டு வந்து இப்போ போய் இவர் சார் எனக்கு மட்டும் ஒரு மாதமாக அதை குறைச்சிக்கங்க சார்னு கேட்குறாரு. இது என்ன கணக்கு, என்ன பெட்டிஷன்றதே தெரியல. அதில் டிஸ்மிஸ் விட்ரா பண்ணியிருக்காரு இல்லையா? விட்ரா பண்ணிவிட்டு திருப்பி போய் இதை கேட்குறாரு. தமிழ்நாடு அரசோட கருத்தை கேட்கணுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. தமிழ்நாடு அரசுக்கு இதில் என்ன கருத்து இருக்குது? கருத்தை கேட்கும்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லலாம்? எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சொல்லுவாங்களா? சொல்லிட்டாங்கன்னா ஆனால் ஆக்சுவலி அவங்க போயிட்டு சார் ஏற்கனவே இங்கே இவர் எடுத்துகிட்டு வந்தார் சார், வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார் சார். இவரை சென்சிட்டிவ் போஸ்ட்லேயே போடக்கூடாதுன்ட்டு இவரோட சஸ்பென்ஷனை ரத்து செய்யும் போது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதே மாதிரி இந்த பெட்டிஷனை போட்டு விட்ரா பண்ணியிருக்காரு. இதை சொல்லணுமா? என்ன அரசியல் பண்ணுறாங்க தெரியுதா? நாங்கள் இந்த தமிழ் பரேடை எப்படி திமுக ஹேண்டில் பண்ண போகுது, காங்கிரஸ் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாங்க, ஒரு தமிழர் வெல்ல வேண்டும் என்றெல்லாம் நம்ம பேசி. ஆனால் இதில் நிறைய ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நிறைய ஆங்கிள் இருக்குது சொல்கிறேன், நிறைய கோணங்கள் இதில் இருக்குது. இப்போ உண்மையிலே இது தமிழ் பரேடுக்கு செக் வைக்கலான்ட்டு நம்ம பிளான் பண்ணால் திமுகவுக்கு பிஜேபி செக் வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நேற்று நம்ம பேசணும். காங்கிரஸ் நீ வேணால் திமுகவுக்கு செக் வச்சுக்க, நான் உன்னோட கூட்டணி கட்சிக்கு செக் வைக்கிறேன் பாருன்ட்டு ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை வேட்பாளராக அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இப்போது சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெட்டியும், அங்கே தெலுங்கானாவில் இருக்கிறது ஒரு திரு ரேவந்த் ரெட்டி, அவருக்கு காங்கிரஸ் சிஎம், அதனால பிரச்சனை இல்லை. சந்திரபாபு நாயுடுவும் திரு ஜெகன்மோகன் ரெட்டியும் ஏற்கனவே வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவித்தா தெலுங்கின விரோதி என்ற பட்டத்தை அவர்கள் சுமர்க்க வேண்டி வரும். கரெக்டாக? ஸோ உண்மையிலே காங்கிரஸோட கேமும் பியூட்டிஃபுல் கேம். அண்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த ஒரு திரு காங்கிரஸோட வேட்பாளருக்கு தனது ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். இப்போ சார் ஏற்கனவே வந்து இவங்களை வந்து தெலுங்கர்கள் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா திரும்ப அவங்க வந்து சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தருவது பொருத்தமாகத்தானே இருக்கிறது. திமுக கட்சியே தெலுங்கர்களால் ஆளப்படும் கட்சி தானே என்று நீங்கள் சொல்கிறீர்கள், சரியாக தானே இருக்கிறது. அதெல்லாம் பார்க்க முடியாது. பட் பிஜேபி அப்படி தான் புஷ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் தமிழருக்கு விரோதமாக தெலுங்கரை ஆதரிக்கிறீர்கள் என்று தான் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். பட் ஒரு ஸ்டாண்டு கிளியராக எடுத்துட்டாங்க. சார் இதுக்கிடையில் சார் தேமுதிகவுடனும் பாமகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்கதா செய்தி வந்திருக்கு சார். ஆமாம், இப்போது இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலோடு சேர்த்து தான் இதை பார்க்க வேண்டும். நேற்று திமுகவோட கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் முதல்வர் வீட்டுக்கு சென்று முதல்வர் வீட்டில் விருந்து அளிக்கப்பட்டது. அத்தனை பேரும் அங்கே சென்று பேசினார்கள். பேசிவிட்டு இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பற்றியும் பேசியதாக தகவல் தெரியுது. இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் மட்டும் இந்த நியூஸ் வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வதா என்பது பற்றி அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ற செய்தி டிடி நெக்ஸ்ட்டில் இன்றைக்கி வந்திருக்கு. இது கரெக்டாக, பாசிபிளா சொல்லு? பாசிபிள் இல்லை சார். ஏன் பாசிபிள் இல்லை? ஏன்னா விசிக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க, பாமக வந்துச்சுன்னா நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம் அப்படின்றத. விசிகே வெளில அனுப்புறதுக்காகவே ஏன் இது இருக்கக்கூடாது? விசிகேவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஆல்ரெடி டெல்லி தலைமை சொல்லிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஏன் இது இருக்கக்கூடாது? சிறுபான்மையினர் ஓட்டுகள் என் பிளாக்காக விழுகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் அவங்களோட இருக்கிறது. அந்த சிறுபான்மையினரோட ஓட்டை என் பிளாக்காக விழுற ஓட்டில் தான் ஒரு கணிசமான பகுதியை தம்பி விஜய் அவர்கள் எடுத்து செல்கிறாரு. அப்போ காங்கிரஸால் எனக்கு என்ன பிரயோஜனம்?
அதே போல் விசிகவின் வாக்குகளையும் தம்பி விஜய் எடுத்து செல்கிறார் இல்லையா? அப்போ விசிக வாக்குகளுக்கு பதிலாக வன்னியர் வாக்குகள் வந்தால் நல்லது தானே? சொல்லுங்கள், நல்லதா இல்லையா? பட் காங்கிரஸ் அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா சார்? மாமேதை பன்னீர் அவர்கள் அன்று என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. அந்த அரசியல் ஞானி சொன்னதை எப்போதும் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ரைட்டா? நீங்கள் இந்த பாருங்கள், அடிப்படையில் ஒரு விஷயம், உதயநிதி சிஎம் ஆகிறத கண்ணால் பார்க்கணும். 50 வருஷமாக ட்ரெயின் பண்ணி கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு ஸ்டாலின் தடுமாறி ஏதோ சிஎம் ஆகிட்டார். உதயநிதியால் சிஎம் ஆகிட முடியுமா? வாய்ப்பு இல்லை சார். எப்போ புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இல்லை சார், அவராகவே சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கே தெரியாது. அன்னி எப்படியாவது சிஎம் ஆகணும் அடுத்த டேர்மில். 26 விட்டா திருப்பி உதயநிதி சிஎம் ஆக முடியுமா எதிர்காலத்தில்? கண்டு கட்டின தூரம் வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த தேர்தலில் லைட்டாக விடுவாங்களா? இப்போது நீங்கள் அமைதியாக சரி நம்ம இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு போகலான்ட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? தேமுதிக எங்கே போகும்? அதிமுக. பாமக எங்கே போகும்? அதிமுக. ரைட்டா? அப்போ பாமக தேமுதிக எல்லாம் போய் ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாச்சுன்னா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்கல்ல. ஆமாம். அப்போ ஜெயிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா அப்புறம் எப்படி ஒரு சின்னவரை எப்படி முதல்வர் ஆக்குறது, இன்னும் சின்னவரை எப்படி துணை முதல்வர் ஆக்குறது? இன்பாவை சொல்கிறேன். தெரியுது இல்லையா? இப்போ 1 லட்சம் கோடி சம்பாரிச்சு எதுக்கு அந்த பணம்? அப்போது புதுசாக இவங்களை சேர்க்குறோம். யாரை? தேமுதிக பாமகவை சேர்க்குறோம். சேர்த்தா யார் யார் வெளியில் போவா? விசிகே, அப்புறம் காங்கிரஸ். இவங்க 2 பேரும் வெளியில் போய் எதிரி முகாமில் போய் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கஷ்டம். 2 பேரும் இப்போ எதிரி முகாமில் ஜாயின் பண்ணுவாங்களா? முடியாது. ஏன் பண்ண மாட்டாங்க? பிஜேபி இருக்கு. அப்போ எங்கே போவாங்க? தாவேக்கா விஜய் போவாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய விசிக வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை தான் விஜய் அவர்கள் பிரிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது பிரிச்சுட்டு அவங்க இன்னும் வலுவாக விஜயை திமுகவை திட்ட சொன்னால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை செங்குத்தாக பிளக்க வாய்ப்பு இருக்கிறதா? எடுத்துகிட்டு போயிடலாமா? இதுக்கு பிஜேபியே ஏன் மறைமுகமாக உதவக்கூடாது? எப்படி உதவும் சார்? சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு எடப்பாடி 2017 ஒரு தற்காலிக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறுபான்மை ஆட்சி நடத்தி அனுபவமே இல்லாமல் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார். 26 மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்து விட்டால் அவரை அசைக்க முடியுமா? பிராந்திய கட்சிகள் வலுவாவதை பிஜேபி விரும்புமா? காங்கிரஸும் விரும்பாது. பிஜேபி விரும்புமா? சும்மாவே பதவி இல்லாதப்பவே கூட்டணி வேணாம் போயான்னு தூக்கி போட்டாலும் தானே. நாளைக்கு பதவி கையில் வந்துருச்சுன்னா 29 உங்கள் கூட கூட்டணியில் இருப்பாருன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா? அப்போ அவர் பலவீனமாவது தானே பிஜேபிக்கு நல்லது. ஸோ ஒரு 100 சீட்டு 105 சீட்டு வந்துச்சுன்னா எடப்பாடியை கண்ட்ரோல் வைக்க முடியுமா? 130 சீட்டில் போட்டிட்டு 120 சீட்டில் ஜெயிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாருன்னா பிஜேபி அவர் மதிப்பாரா? இதான் அரசியல். உங்களுக்கு கேட்குறதுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் இதான் அரசியல். எல்லா கோணங்களையும் நீங்கள் சிந்திக்கணும். இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ டிடி நெக்ஸ்ட் தான் கரெக்டாக போட்டிருந்தாங்க. பாமகவோடு பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள் என்பதும் உண்மை. கரெக்டாக இருக்குமா? இவங்களா வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நேற்று என்ன சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பாமக வருது, தேமுதிக வருது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்? 2 சீட்டை குறைச்சிக்குங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் 2 சீட்டை குறைச்சிக்கிறேன். எப்படி 150 அவங்க 2 சீட்டை குறைச்சிப்பாங்க, விசிக்கு 6ல் 2 சீட்டை குறைச்சிக்கும். ரைட்டா? அண்ணன் 25 கொத்து வேணும்னாரு சார். 25 கொத்து வேணும்னாரு. யார்? திரும்ப அது கொடுக்குறேன், எவ்வளோ வேணுமோ 30 கூட வாங்கிக்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லைங்க நான் 6க்கு ஒத்துக்க மாட்டேன்னா, இல்லை அவ்வளோதாங்க கொடுக்க முடியும்னு சொன்னோடனே திரும்ப என்ன பண்ணுவார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சுயமரியாதை கருதி தம்பி விஜயோட கரம் கோர்க்கிறேன்னு போயிடுவார். கரெக்டா? இடம் மிச்சம். காங்கிரஸும் போச்சுன்னா 25 சீட்டு மிச்சமாகுமா? 25 சீட்டை 20 பாமக கொடுத்துட்டு 5 தேமுதிக கொடுத்தா முடிஞ்சிச்சா? இப்போது வெறும் பிஜேபி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸோடு அனாதையாக இருக்கிறதா அந்த பக்கம் அதிமுக? உங்கள் கூட்டணி இன்னும் வலுவாயிருக்கா? காங்கிரஸோட வாக்குகளாவது அங்கங்கு பறந்து கிடக்கிறது. பாமகவின் வாக்குகள் வட தமிழகத்தில் அடர்த்தியாக இருக்கிறதா? எடப்பாடி திருப்பி வந்து உட்கார்ந்துட்டாரா அசைக்க முடியாதுன்றது திமுகவுக்கு தெரியாதா? புரியுதா உங்களுக்கு? எனக்கு காலையில் பார்த்த உடனே அப்படின்னா அப்போ திமுகவுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளரை ஏன் திமுக ஆதரிக்குது? இப்படி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற வேலையை திமுக காலங்காலமாக செய்து வருகிறது, எப்போதும் செய்து வருகிறது. கடைசி நான் இந்த பாருமா, இது எல்லாத்துக்கும் அடிப்படை உதயநிதி எதிர்காலம்.
அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் எதிர்காலம் தேவைப்படும் சார். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே ஆகியே ஆகணும்னு போன தடவை நினைச்சாங்க, இந்த தடவை உதயநிதி ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லையா? அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்பநிதி ஆகியே ஆகணும்னு நினைப்பாங்க. அதுதான். ஆனால் இது குரூஷியல். சரி, இது இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு விட்டுட்டாங்க, இந்த வாட்டி 26 ஆட்சி இழந்துட்டாங்க, என்ன ஆகும்? உதயநிதியோட ஃபியூச்சர் என்ன சொல்லுங்கள்? டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ பிஜேபியோட கள்ளக்கூட்டணி வச்சிருக்கா திமுகவும்? கள்ள கூட்டணி வைக்கிறதுனால எவ்வளவு வசதி என்று யோசித்து பாருங்கள். டாமி அந்த பக்கம் திருப்பி விடலாம்ல. உங்களுக்கு டாஸ்மாக் ரெய்டில் உதயநிதியின் கதவை தட்டும் அளவுக்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது என்றதை நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? பொதுவெளியில் இருக்கிற ஆதாரத்தையே எடுத்துக்குவோம். ரத்தீஷை தூக்குனா அண்ணனை ஒரு நாள் நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரத்தீஷ் வந்து நான் 2 வருடம் சிறையில் இருந்தாலும் இருப்பேன் ரத்தீஷ் சொல்லுவாரா? சொல்லுங்கள். இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? விசாகன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? ரத்தீஷ் சொல்லி தான் இந்த பிராண்டை நாங்கள் வாங்கினோம். ரத்தீஷ் சொல்கிறத கேளுன்னு துணை முதலமைச்சர் வீட்டில் வச்சு எங்கள் மினிஸ்டர் சொன்னாருன்னு சொன்னாரா? அப்போ துணை முதலமைச்சர் பார்ட் ஆஃப் கிரைமா? சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வெக்கேட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? விசாரணை கூப்பிட முடியுமா? முடியாதா? அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கு, இடி அப்பீலுக்கே போகலன்னா முந்தின நாள் அது தொடர்பான வழக்கு வந்துச்சு. ஸ்டே வெக்கேட் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக, சார் எங்களை பற்றி நீங்கள் பேசுகிறத வந்து மக்கள் இடி ஏஜென்சி பற்றி தப்பாக பேசுகிறீங்க, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, இதை போய் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. தெரிகிறதா? இதான் அரசியல். எல்லா ஏவுகணைகளும் எடப்பாடியை நோக்கி பாய்கிறதா? ஏன்னா அவர் தான் இருக்கிறதுல டேஞ்சரஸ் ஃபெலோன்றதை எல்லா கட்சியும் உணருது. வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அப்போ உட்கார விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபியோட நோக்கம் என்ன? வரட்டும் ஆட்சிக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வரணும். அப்போ தான் கூட்டணி அமைச்சரவை, இங்கிட்டு 2 துணை முதல்வர், இங்கிட்டு 2 துணை முதல்வர். பட் விசிகாவும் காங்கிரஸும் வேற வழியே இல்லாமல் விஜயோட போய் சேருவாங்களா? வேற என்ன பண்ண முடியும்? 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தனியாக போட்டி போட முடியுமா? அதிமுக கூட்டணிக்கு போக முடியுமா? அவங்க எப்படி செக் வைக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. யார்? திமுகக்கு காங்கிரஸும் விசிகேவும் வைக்கலாம். நேற்று இந்த ஒரு சர்ப்ரைஸாக ஒரு மிஸ்டர் ரெட்டி அறிவிச்சாங்கல்ல, தட்ஸ் அ குட் செக். அம்மா 150 வருஷ கட்சிம்மா, தே ஆல்சோ வில் ஹாவ் தேர் மூவ்ஸு. இதெல்லாம் அடுத்தடுத்து டெவலப் ஆகும். அவங்களும் இந்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டெவலப்மெண்ட்ஸை அவங்களும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இந்த பக்கம் வேறு ஒருவரோடு பேரம் நடத்தி கொண்டு இருக்கும் என்பது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இது ஒன்றும் புதுசு இல்லை, காலங்காலமாக அரசியலில் நடப்பது தான், நேர்காலத்துலேருந்தே நடந்துருக்குது. சரி, அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு போகிறாருன்னு வைங்க, அன்புமணி எங்கே போவார்? தெருவுக்கு தான். அதான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாரு. இல்லை விஜய் கிட்ட போவார்னு நினைக்கிறேன். பாசிபிள். அதுவும் திமுக அஜெண்டா தானே, அது யார் அஜெண்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் திமுகனா அதிமுக தம்பி விஜய்ன்னு வைங்களேன், 2-2-2ன்னு வந்துட்டு அப்பயும் திமுகவுக்கு சிக்கல் தானே. பிஜேபி அன்னைக்கு முடிவு பண்ணும் யார் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திமுக வந்து ஒரு ரிஸ்கான கேமை விளையாடுறாங்களா? அரசியலே ரிஸ்க்கு தானேம்மா, சான்ஸ் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி ஆன் பேப்பர் பார்க்கும்போது நல்லா இருக்கா? ஆனால் இப்போவும் சொல்கிறேன், ஜனங்களை அவ்வளோ முட்டாளாக நினைக்காதீங்க. இங்கே இந்த கூட்டணிலாம் பார்த்து இது ஒரு பலவீனமான கூட்டணின்ட்டு பார்த்தா, திருப்பி திமுக ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு நான் பலவீனமான கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறேன்னு மக்கள் முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜயை சைட்லைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜய் நல்லவர் தான், அடுத்த வாட்டி ஓட்டு போட்டுக்கிறான், இந்த வாட்டி இவங்க வரக்கூடாது, அப்படி மக்கள் முடிவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கி டேட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிளான் இது. இந்த டிடி நெக்ஸ்ட் நியூஸ் வந்த உடனே காலையில் வந்து பார்த்த உடனே நிறைய பேர்கிட்ட என்னோடய சோர்ஸஸ் எல்லா கட்சிகளில் இருக்கவன்ட்டு பேசணும், அத்தனை பேரும் இதை உறுதி செய்கிறார். இது நடந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி தான் கவனமாக இருக்க வேண்டும். அவர் பாட்டுக்கு ஆம்புலன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா வெடி வச்சுருவாங்க. அவருடைய கட்சியிலே கழகத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காங்களா? எடப்பாடிக்கு தான் ஸ்கெட்சு. இன்னொன்று சார், தாவேக்கா மாநாட்டில் ஏதோ முக்கிய தலையெல்லாம் மேடை ஏற்ற போகிறதா செய்தி வந்துட்டுருக்கு. தேல் டூ அது நடக்கும். நாளைக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம். சரி சார், இன்றைய அரசியல் அரட்டையில் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.